Ashwin's Sweets and Snacks. தமிழிசை அவர்கள் டெல்லி பயணம் பொழுது இந்தியாவில் பல மாநிலங்களில் தலைவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை மேலிடம் சொல்றதை கேட்டுட்டு அதிமுக கூட்டணிக்கு ஒத்துனாருன்னா அவர் இருப்பாருங்க. அதனால தான் இப்போ அண்ணாமலை அதிமுகவை பாராட்டுற அளவுக்கு போயிட்டாரு. இப்போ தமிழிசை துடிச்சிட்டு இருக்காங்க ஏதாவது பதவி கிடைக்குமான்ட்டு. அவங்க கவர்னர் பதவி விட்டு நடுவில் நிற்கிறாங்க. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பிரஷர் கொடுக்குறாங்களா? அவங்க பிரஷர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன, எனக்கு ஏதாவது கொடுங்க, பதவியை கொடுங்கன்னு ஏதோ பிரஷர் கொடுக்குறாங்க. சார், நாளைக்கு பாஜக சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியினுடைய அந்த நீதி தொடர்பாக ஒரு பேரணியை நடத்துகிறாங்க குஷ்பு அவர்களுடைய தலைமையில். இந்த விஷயத்தை நாங்கள் அரசியலாக்க விரும்பலை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் அவர் சொல்லியிருக்காங்க. இல்லை, அவங்க அரசியலாக்க விரும்பலைன்னா கூட ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தும் போது இது அரசியல் தான். அது ஆக்சுவலாக இன்றைக்கி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் இது அரசியலாக்காதீங்கன்னா பாமக. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். பொள்ளாச்சி ஸ்கேண்டலில் பண்ணலையா? பொள்ளாச்சியில் அதிமுக ஆட்சியில் 200 பெண்கள் அதிமுகவினரால் அவங்க பாலியல் வன்முறைக்கு ஆளான போது அதை சிபிஐக்கு கொடுக்கணும் போன்ற விஷயங்கள் அதை எதிர்த்து போராட்டம்லாம் திமுக பண்ணலையா? ஆளுங்கட்சி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற மாநிலங்கள்லாம் போய் பாருங்கள், தமிழ்நாடு எவ்வளோ பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாடு மோசமாக இருக்குன்னு அதுக்கு டேட்டாவோட சொல்லணும். திமுக தரப்புலேன்னு சொல்கிறாங்க டேட்டாவோட. மாநிலத்திலேயே இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசம் தான் பெண்கள் மீதான வன்முறைக்கு ரொம்ப பேர் பெற்றதாக இருக்குது. விஜய் அவர்கள் விமர்சனம் வச்சா கூட பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்லாம் போய் பாருங்க, மற்ற மாநிலங்களை விட நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், இதே எத்தனை நாளைக்கு சொல்ல போறாங்க? சொல்லதான் சார் செய்வாங்க. அதுதான் ஆளுங்கட்சி அரசியல். அதான் ஆளுங்கட்சி அரசியல். அவங்க சமாளிப்பா தானே இருக்கு. இது சமாளிப்பு கிடையாது. அட் த சேம் டைம் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நாளைக்கு பாஜக சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியினுடைய அந்த நீதி தொடர்பாக ஒரு பேரணியை நடத்துகிறாங்க குஷ்பு அவர்களுடைய தலைமையில். இன்றைக்கி அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நாங்கள் அரசியலாக்க விரும்பலை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் அவர் சொல்லியிருக்காங்க. பாஜகவினுடைய இந்த பேரணியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க அரசியலாக்க விரும்பினா கூட ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தும் போது இது அரசியல் தான். அது ஆக்சுவலாக இன்றைக்கி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் இது அரசியலாக்காதீங்கன்னா பாமக போராட்டம் இன்றைக்கி நடந்ததில்லை, அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பாமக வழக்கறிஞர் போன போது நீங்கள் இது அரசியலாக்காதீங்க, ஹைகோர்ட் இதை மானிட்டர் பண்ணுது, போலீஸ் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கு, நீங்கள் அரசியல் பண்ண வேண்டாம் கட்சிகள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களில் போராட்டத்தில் ஒன்றும் தவறு கிடையாது. ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் போராட்டத்தை அனுமதிக்கணும். அது வன்முறையாக மாறக்கூடாது. தவிர ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் தான் போராட்டம், மறியல் போன்ற விஷயங்கள்லாம். நீங்கள் கைது பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்கள், அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் எதிர்கட்சியாக அதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. குஷ்பு இது அரசியல் இல்லைன்னா கூட இது அரசியல் தான். ஒரு கட்சி அதை நடத்தும் போது நீங்கள் ஆளுங்கட்சியாக இதுக்கு எதிரான ஒரு விஷயங்களை ஆளுங்கட்சியினால் தடுக்க முடியும். இந்த பாலியல் வன்முறை அது ஒரு கையாளாத அரசாக இருக்குது. இல்லை அது பெண்கள் மீதான வன்முறையை தடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் அரசாங்கத்தோட குறைய தானே சொல்கிறீங்க. அதை சொல்கிறது மூலமாக என்ன சொல்கிறீங்க, உங்கள் கட்சியை பற்றி பெருசாக பேசிக்கிறீங்க, இல்லை நாங்கள் ஒழுங்காக ஆள்றோம்னு சொல்கிறீங்க. அப்படி தானே எல்லாமே எப்படி போனால் அரசியல் தானே வருது. அப்போது மற்ற கட்சிகள் கேட்பாங்க, பாஜகவை பார்த்து உங்கள் கட்சி ஆள்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் சார், குறிப்பாக இது எந்த இடத்துல ஆளும் கட்சி இது அரசியலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஆளுங்கட்சி விமர்சனத்தை வைக்கிறாங்க அந்த இடத்துல. ஆளுங்கட்சி விமர்சனம் வைப்பாங்க சார். எதையுமே அரசியல் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் உடனே அரசியல் செய்யாதீங்கன்றாங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் அந்த RG-கர் ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர், ஒரு பெண் டாக்டர், இரவு பணியும் போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது எத்தனை நாள் கோர்ட்டு சொல்லி கூட தொடர்ந்து போராட்டம் நடந்துதான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் சொல்லி கூட போராட்டம் தொடர்ந்து நடந்துன்னு தான் இருக்குது. இன்னும் கூட நடந்துன்னு இருக்குது. அதுக்கான தீர்வு இன்னும் அவங்க வரல. உண்மையான குற்றவாளி அப்படின்ற விஷயங்களை இன்னும் தேடிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா, ஆளுங்கட்சி சொல்லுவாங்க அது அரசியல் பண்ணாதீங்கன்ட்டு. பட் எதுக்கு திமுக இந்த இடத்துல அவங்கள தான் பண்ணுவாங்க. பொள்ளாச்சி ஸ்கேண்டலில் பண்ணலையா? பொள்ளாச்சியில் அதிமுக ஆட்சியில் 200 பெண்கள் அதிமுகவினரால் அவங்க பாலியல் வன்முறைக்கு ஆளான போது அதை சிபிஐக்கு கொடுக்கணும் போன்ற விஷயங்கள் அதை எதிர்த்து போராட்டம்லாம் திமுக பண்ணலையா? அதனால் ஒரு எதிர்கட்சி அப்படி தான் பண்ணுவோம். இந்த சம்பவம் நடந்ததுன்னா இது
ஒரு பாலியல் வன்முறை வந்து இது நிச்சயமாக இது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான சம்பவம், தடுக்கப்பட வேண்டியது. தமிழ்நாட்டிலே ஒரு புகழ்பெற்ற கல்வி வளாகத்தில் இது நடந்திருக்குன்னா நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் இது செய்ய தான் செய்வாங்க. ஆனால் குறிப்பிட்டு பார்க்கும்போது சார், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் அனுமதி வழங்கப்படுது. ஆனால் எதிர்க்கட்சிகளில் வந்து அந்த அனுமதி வழங்கப்படலைன்றது எப்படி பார்க்குறது? இதை குஷ்புவும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கும் அனுமதி வழங்குறதில்ல. அவங்க பேர்லேயும் கேஸ் போடுறாங்க. திருமாவளவன் விஷயத்திலலாம் கேஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க போராட்டம் நடத்திக்கலாம். அதுக்கும் பொதுவாகவே போலீஸ் வந்து இந்த போராட்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இப்போ அனுமதியே கொடுக்குறது சார். இந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் உட்பட எல்லாமே போய் கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நடத்தி கைதாகி ஒரு கேஸை புக் பண்ணி வெளியில் விட்டுறாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. என்ன கேட்டால் வந்து இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் வந்து இதை வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்க்கட்சிகளை வந்து நீங்கள் அனுமதிக்கணும் அவங்க போராடுறதுக்கு. அந்த போராட்டம் வன்முறையாக மாறக்கூடாது. அதுதான் விஷயம். இப்போ பாராளுமன்றத்தை முடக்கிறோம்னு சொல்கிறோம். இப்போ முடக்கிறது வந்து ஜனநாயகத்தில் ஒரு பகுதி, அதை அனுமதிக்கணும். அதனால் நாளைக்கு பாஜக இது குஷ்பு சொல்லலாம் அரசியல் இல்லைன்ட்டு, ஆனால் இதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் நீங்கள் பண்ணி தான் தெரியணும். அது எதிர்க்கட்சி அரசியல். அது பண்ணது எதிர்க்கட்சி அரசியல். எதிர்க்கட்சி யாருக்காக பண்ணுறாங்க? மக்களுக்காக பண்ணுறாங்க. அந்த அரசியலில் உங்களுக்கு அரசியல் ரீதியான லாபமும் இருக்கலாம், நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்குது. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஏன் பேசாமல் இருந்தீங்கன்னு கேட்பாங்க. அதனால் அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எதுக்கு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு? நானும் இதில் கவலையாக இருக்கேன்னா மனு கொடுக்குறாரு விஜய் பண்ணுறாரு. எதுக்கு பாமக சௌமியா அன்புமணி கைதாகிறாங்க? எல்லாமே அப்படி தானே. எதுக்கு எடப்பாடி மாவட்டம் முழுக்க பண்ணுறாரு? ஒரு எதிர்க்கட்சின்றவங்க பண்ண தான் செய்வாங்க. அதனால் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆளுங்கட்சி வந்து இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. கோர்ட்டில் வழக்க விரைவாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இப்போ ஆளுங்கட்சி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற மாநிலங்கள்லாம் போய் பாருங்கள், தமிழ்நாடு வந்து எவ்வளோ வந்து பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் குஷ்பு அவர்கள் சொல்கிறாங்க, நான் வந்து தேசிய மகளிர் அணி தலைவியாக இருந்தேன், ஆனால் அந்த டேட்டாவை நான் சொல்ல விரும்பலை, தமிழ்நாடு மோசமாக தான் இருக்குன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குல்ல சார்? தமிழ்நாடு மோசமாக இருக்குன்னா அதுக்கு டேட்டாவோட சொல்லணும். திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க டேட்டாவோட மாநிலத்திலேயே வந்து இந்தியாவிலேயே வந்து உத்தரப்பிரதேசம் தான் பெண்கள் மீதான வன்முறைக்கு ரொம்ப பேர் பெற்றதாக இருக்குது. அங்கே தான் அதிக அளவு குற்றங்கள் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாஜக ஆளுற மாநிலங்களில் தினசரி ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்து தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மദ്രാஸில் நடந்த விஷயத்தை யாரும் மறக்க முடியாது. காஷ்மீரில் ஜனாதிபதி கவர்னர் ஆட்சியும் போது ஆசிஃபாக்கு நடந்த விஷயத்தை யாரும் மறக்க முடியாது. டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் வந்து தெருவில் வந்து மறியல் பண்ணபோது பதக்கங்களை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போன போது அந்த பாலியல் வன்முறை தொந்தரவு செஞ்ச அந்த பிரிஜுபூஷன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்காத ஒருத்தரை வந்து பாஜக வச்சுட்ருக்காங்க இன்னும் கட்சியில். அந்த கட்சிக்கு என்ன அருகதை இருக்குது பாலியல் உணர்வு பேச? இதுதான் அவங்க குறிப்பிடுறாங்க. நாங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறோன்னா நீங்கள் உடனே வந்து இங்கே நடக்கலையா அங்கே நடக்கலையா ஏன் அந்த கேள்வி கேட்குறீங்க? இங்கே நடக்காது. ஆமாம், நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் பண்ணும்போது இன்னொரு அரசியல் கட்சியாக திமுக அதை பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் அங்கெல்லாம் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்தால் அவங்களும் வந்து நீங்கள் திமுக ஆட்சி நடவடிக்கை எடுக்கிறதுல குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்கள், உங்களை யாரும் தடுக்கவே இல்லை. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க நீங்கள் பண்ணுற அரசியலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க அரசாங்கம் நடத்தினா கூட ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, கோர்ட்டு கவனிக்குது, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தேசிய மகளிர் ஆணையம் வந்திருக்கு, மனித உரிமை ஆணையம் வரும், எல்லாமே வரும். அதை அவங்க பதில் சொல்லுவாங்க, நடவடிக்கை எடுத்துப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டிருக்காங்க, அது நடக்குது. ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுறீங்கல்ல, அவங்க ஆளுங்கட்சி அதை கவுண்டர் பண்ண தான் செய்வாங்க, உங்களை பற்றி கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் ஆளுங்கட்சி வந்து இது ஒரு காரணமாக எடுத்து வைக்கிறதுக்கு காரணமே கிடையாது. நீங்கள் இந்த விஷயத்தில் கவலை தெரிவிக்கிறீங்கல்ல, அப்போ இதே கவலையை மற்ற இடத்துல தெரிவிங்க. பாஜக ஆளுற மாநிலங்களில் நடந்தால் குஷ்பு வாயில் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்கிறாங்க. இல்லை சார், குஷ்பு அவர்கள் ஒரு பக்கம் சார். ஆனால் வந்து அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இப்போ விஜய் அவர்கள் விமர்சனம் வச்சா கூட பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்லாம் போய் பாருங்க, மற்ற மாநிலங்களை விட நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், இதே எத்தனை நாளைக்கு சொல்ல போறாங்க சொல்லதான் சார் செய்வாங்க. அதுதான் ஆளுங்கட்சி அரசியல். அதான் ஆளுங்கட்சி அரசியல். அவங்க சமாளிப்பா தானே இருக்கு. இது சமாளிப்பு கிடையாது. அட் த சேம் டைம் விசாரணை ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கணும். ஒரு அரசியல் ரீதியாக கவுண்டர் பண்ணுறது வேற விஷயம், திமுக கவுண்டர் பண்ணுறது வேற விஷயம். அரசாங்கம் போலீஸ் விசாரணை ஒழுங்காக நடக்குதா, இப்போ கோர்ட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு, கோர்ட்டு வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டிருக்கு, அது ஒழுங்காக நடக்குதா, அதில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்களா, யார் அந்த சார்னு ஒரு கேள்வி இருப்பாங்களா, அந்த சார் வராரா இல்லையா பிக்சரில், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே தவிர அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது ஜனநாயகத்தில். அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், அவங்க ஒரு விஷயத்தை கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா அவங்களும் அரசியல் பண்ணுவாங்க. நீங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா அவங்க உங்களை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அரசாங்க ரீதியில் அவங்க போலீஸ் நடவடிக்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல என்ற மாதிரி விஷயங்கள், உங்கள் பொள்ளாச்சி ஸ்கேண்டலில் நீங்கள் எவ்வளோ இழுத்தடிச்சிங்க சிபிஐ என்கொயரிக்கு, அது மாதிரிலாம் இல்லாமல் ஒழுங்காக நடந்ததுன்னா அது நடக்குதான் நம்ம பார்க்க வேண்டியதான். நம்ம நடுநிலையாளரோட கடமை என்னென்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக நடக்குதா, அதில் ஏதாவது இவங்க இந்த கவர்மெண்ட் ஏதாவது லேப்ஸ் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக.
ஓகே. ஸோ இதை தாண்டி பாஜகவுக்கு உள்ள உட்கட்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழிசை அவர்கள் டெல்லி பயணம் பொழுது இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து தலைவர்கள் வந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொல்கிற பேச்சை வச்சு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் அந்த மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா? எதனால வந்து தேசிய அளவில் நடக்க போகிற விஷயங்கள்ல இங்கே தமிழ்நாட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க? தமிழ்நாட்டிலேயும் வந்து மாற்றம் வந்து மாநில தலைவர்கள்லாம் எலெக்ஷன் மூலமாக எலெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? தேசிய தலைமை மாறும்போது இதெல்லாம் மாறும். ஸோ அப்படி மாறும்போது அண்ணாமலை மாறுவாரா இல்லையான்றது தான் கேள்வி. அண்ணாமலை மேலிடம் சொல்கிறத கேட்டுட்டு அதிமுக கூட்டணிக்கு ஒத்துனாருன்னா அவர் இருப்பாருங்க. அதிமுக பற்றி எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் கொஞ்ச நாள் கம்முன்னு இருங்கன்னு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் போது பார்த்துக்கலாம், அது வரையும் பேசாமல் இருங்க. அதை மீறி ஏதாவது பேசினாருன்னா அவர் மாற்றத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. அதனால தான் இப்போ அண்ணாமலை வந்து அதிமுகவை பாராட்டுற அளவுக்கு போயிட்டார். அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல எக்ஸ்பிரஸ் மாலில், அதை பாராட்டினார்ல அவர். அதனால அண்ணாமலையை பொறுத்த ஒரு எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்றதை நம்ம இதில் பார்க்க முடியும். அந்த ஒரு பாராட்டாக தான் நம்ம பார்க்க முடியும். அதிமுகவை நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க. ஒரு பொதுவாக எல்லாருமே ஒரு பெயிண்ட் அடிப்பாங்கல்ல, திராவிட கட்சிகளே ஊழல், திராவிட கட்சிகள் ஆண்டாலே பாலியல் வன்முறை நடக்கும், கொலை கொள்ளை நடக்கும், அது நாசமாக போச்சு. அது அந்த அந்த ஒட்டுமொத்த ஒரு முத்திரை குத்துறது தப்பு. தமிழ்நாடு 50 வருஷத்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஊழல் லஞ்சம் போன்ற போது ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கத்தை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் அதிமுக சொல்லக்கூடாதுன்னா இப்போ அண்ணாமலைக்கு பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க வாயில். அதனால் அவர் அதை மீறி பண்ணாருன்னா இப்போ தமிழிசை வந்து துடிச்சிட்டு இருக்காங்க ஏதாவது பதவி கிடைக்குமான்ட்டு. அவங்க கவர்னர் பதவி விட்டு நடுவில் நிற்கிறாங்க பாவம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அவங்க பாட்டுக்கு மைக் கிடைக்கும் போதெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ டெல்லி போயிருக்காங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு உடனே கொடுப்பாங்களான்னு சந்தேகம். அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன, எனக்கு ஏதாவது கொடுங்க, பதவியை கொடுங்கன்னு ஏதோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அது வந்து இனிமே எலெக்ஷன்ஸ் 26 பதவின்றது வந்து மாநில தலைவர் அந்த மாதிரியா இல்லைன்னா வந்து ஆளுங்கட்சி பதவி? அவங்க அண்ணாமலையை மாத்திட்டு எனக்கு கொடுங்கன்னு சார் போயிருக்காங்க. நான் வந்து இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், நான் எனக்கு கொடுக்குறேன்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து ஏதோ பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது, கூட்டணியை பற்றி எதுவும் பேசாதீங்க, ஏடிஎம்கே பற்றி எதுவும் பேசாதீங்க, நீங்கள் தேர்தலுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் கெட்டு போனோம் அப்படி மேலிடம் சொல்லிட்டாங்க. உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் கெட்டு போனோம், நாங்கள் இனிமேல் நீங்கள் சொல்கிறத கேட்கறதா இல்லை, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, ஒழுங்காக இருங்க, ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணாதீங்க, தேர்தல் நெருங்கும்போது நாங்கள் எப்படி கூட்டணி அமைக்கணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா அதிமுக தான் எங்கள் முக்கியமான கட்சி, அதை வச்சு தான் நம்ம கூட்டணி, அதை மையப்படுத்தி தான் கூட்டணி அமைக்க முடியும். அதனால் நீங்கள் வாய முடியும் கம்முன்னுங்கன்னு அவர் சொல்லியிருக்காங்க. அதை மீறி அவர் பேசினார்னா அவர் தமிழிசைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான இது இடம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அண்ணாமலை இப்போ அடைக்க வாசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். Ashwin's Sweets and Snacks. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.